ஹாய் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சந்தோஷமாக இருக்கீங்களா? எல்லாருக்கும் பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். எஸ்பெஷலி 25 to 35 ஹாய் உங்களுக்கு தான் ஸ்பெஷல் வாழ்த்துக்கள். நான் புதுசாக அந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியாது அது என்னது 25 to 35ன்னு. அந்த இதுக்கு முன்னாடி நண்டு குழம்பு வீடியோ போய் பார்த்தீங்கன்னா தெரியும். ஆனால் நான் சொன்னதெல்லாம் உண்மையாக தான் நடந்திருக்கோ என்னமோ தெரியல. அந்த நண்டு குழம்பு வீடியோ 1K வியூஸ் போயிருக்கு. அப்போ ஒரு வேளை எல்லார் வீட்லேயும் அந்த சம்பவம் தான் நடக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, அந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம நெத்திலி மீன் பொரித்து சாப்பிட்லாம் அப்படின்னு ஆசைப்பட்டோம். வாங்கிட்டு வந்தோம். இது ரொம்ப சிம்பிளாக க்ளீன் பண்ணலாம். இந்த பாருங்கள், இவ்வளோ சிம்பிளாக க்ளீன் பண்ணலாம். இதுக்கு எவ்வளோ பெரிய வெப்பன்ஸ் எதுவும் தேவையில்லை. சிம்பிளாக ஒரே ஒரு சிசர் மட்டும் இருந்தால் போதும். கட் பண்ணி நல்லா எடுத்தாச்சு. இப்போ நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு அதில் மசாலா போட்டுக்கிடலாம். இந்த மீன் அந்த தலையை கட் பண்ணி குடலை எடுத்ததுக்கப்புறம் பார்க்குறக்கு அப்படியே கண்ணாடி மாதிரி அவ்வளோ லுக்காக இருந்தது. அப்படியே பச்சையாகவே சாப்பிடணும் போல் இருந்தது. ஆனால் பக்கத்தில் ஆள் இருந்ததுனால சாப்பிட முடியல. நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு லாஸ்ட்டாக கொஞ்சமாக மஞ்சள்தூள் போட்டு அலசி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போ நம்ம மசாலா சேர்த்துக்கிறலாம். மஞ்சள் தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கிறோங்க. 2 ஸ்பூன் கொத்தமல்லி பவுடர், ஒரு 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சற்று தூக்கலாக நான் சேர்த்துக்கிட்டேன். உங்களுக்கு தேவைன்னா குறைச்சிக்கிறங்க, கூட்டிக்கிறங்க. கொஞ்சமாக உப்பு போட்டாச்சு. அப்புறம் கொஞ்சமாக கரம் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு. இந்த மீன் சாப்பிட்றதுக்கு ஒரு மாதிரி மொறுமொறுன்னு பக்கோடா மாதிரி இருக்கணும் அப்படின்றதுனால கொஞ்சமாக கார்ன்ஃப்ளோரும் கடலை மாவு கொஞ்சம் சேர்த்துருக்கேன். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். சேர்த்தாச்சு. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் எப்போதுமே மீன் பொரியலுக்கு சற்று அதிகமாக தான் சேர்ப்பேன். அது அப்போ கொஞ்சம் சுவை அதிகமாக இருக்கும். கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கலாம். அப்போ நான் ஆயில் ஊற்றி மிக்ஸ் பண்ணோம்னா எண்ணெய் குடிக்காது. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க. இதில் நான் என்ன ஒரு சம்பவம் பண்ணிட்டேன்னா, கலர் பொடி போட மறந்துட்டேன். போட்டு மிக்ஸ் பண்ணி எல்லாம் எடுத்து வச்சாச்சு. வச்சதுக்கப்புறம் தான் தோணுச்சு, ஆகா கலர் பொடி போடாமல் கலர் வராது அப்படின்னு. அப்புறம் மறுபடிக்கும் கலர் பொடி லைட்டாக போட்டேன். கொஞ்சமாக கருவேப்பிலை மலைச்சாரல் போல் பிச்சு அதோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேங்க. இப்போ வச்சதுக்கப்புறம் தான் தெரியுது, கலர் பொடி போடல அப்படின்னு. சரி, வெறும் கலர் பொடியை டைரெக்டாக அப்படியே தூவ முடியாது, தூவினா அது நல்லா இருக்காது. அதனால் கொஞ்சமாக கடலை மாவு போட்டு அதோட கலர் பொடியும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி மலைச்சாரல் போல் தூவி விட்டு அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் அதுக்கு ரெஸ்ட்டு கொடுத்தாச்சு. மீனுக்கு மசாலா போட்டு எப்போதும் ஒரு 5 to 10 நிமிஷம் வச்சிட்டிங்கன்னா அது நல்லா சாந்துடும். அதுக்கப்புறம் நம்ம பொரிக்க ஆரம்பித்தோம்னா எண்ணெய் குடிக்காது. அவ்வளோதான் நண்பர்களே. கொஞ்சமாக எண்ணெய், இதுக்கு அதிகமாக எண்ணெய் ஊற்ற தேவையில்லை, ஏன்னா எண்ணெய் குடிக்காது இது. கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி எண்ணெய் லைட்டாக சூடானதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணி மசாலா போட்டு வச்சுருக்கிற அந்த மீனை 1 by 1 எடுத்து வச்சுருங்க. சில பேர் அதிகமாக எண்ணெய் ஊற்றி அப்படியே அள்ளி போட்டு பொரித்து அள்ளிடுவாங்க சிப்ஸ் மாதிரி. ஆனால் நம்ம அவ்வளோ எண்ணெய் வேஸ்ட் பண்ண தேவையில்லை. 1 சைடு நல்லா வெந்துருச்சு. இது திருப்பமுன்னா நான் பட்ட வாடு எனக்கு தான் தெரியும். அது வெப்பன்ஸ் கரெக்டான வெப்பன்ஸ் யூஸ் பண்ணலை. அதுக்கப்புறம் தான் அந்த இன்னொரு பிடிக்கிற வெப்பன்ஸ் இருக்குன்னா தீயடிக்கு மாதிரி அந்த வெப்பன்ஸ் எடுத்து அதுக்கப்புறம் தான் திருப்பி போட்டு எடுத்தாச்சு. நல்ல சுவையாக இருந்தது. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிள் இது க்ளீன் பண்ணுறது. அவ்வளோதான் நண்பர்களே, பொரித்து எடுத்தாச்சு. பயங்கர சுவையான மீன் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மறந்துடாமல் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்ல மாட்டேன்றேன்னா ஒரு சப்ஸ்கிரைபர் சொல்கிறாரு, ஏயா இவ்வளோ வாய்க்கிலேயே பேசுகிற, அதை சொல்ல மாட்டேன்றியா அப்படின்னு. எஸ்பெஷலி தேங்க்யூ ஃபார் 25 to 35. உங்களை எப்போ மறக்க முடியாது. ரொம்ப நன்றி அந்த வீடியோவை அவ்வளோ தூரம் கொண்டு போனதுக்கு. ஓகே, நீ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ அகைன். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.
நம்ம சேனலில் புதுசாக ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கு. அது என்னென்னு அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக நான் சொல்கிறேன். அது எதனால் அப்படி நடந்ததுன்னு தெரியல.